எனது தோழி பிரியா சொல்வது பொருத்தமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம் அருள்மொழி அண்ணா. நாத்து என்ற நூல் என்ற கையில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. சென்ற ஆண்டு பொங்கல் விழாவில் இந்த நூலை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு முதலே சுபாக்காவை எனக்கு தெரியும், ஆனால் அவள் நூல் ஒன்று எழுதினவா என்ற விஷயம் எனக்கு தெரியாது. முதல் இந்த நூலை வாங்கிக்க ஒரு ஆச்சரியத்தோடு வாங்கினான். என்னன்னா, இவவும் சின்ன வயதில் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு பெண்மணி. சிறு வயதில் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு தமிழ் ஒரு திண்டாட்டமாக இருந்தது. இந்த காலத்தில் இருக்கிறத விட எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் தமிழ் மொழின்றது பெரிய ஒரு திண்டாட்டமாக இருந்தது. ஆனால் அப்படி இருக்கையும் இவ ஒரு தமிழ் மொழியில் ஒரு நூல் எழுதியிருக்கிறா, அதுக்கு நாத்து என்ற ஒரு தமிழ் வட்டார சொல்லில் ஒரு நூல் எழுதியிருக்கிறா என்ற ஆச்சரியத்தோட பல கேள்விகள் எனக்கு இந்த நூல் இந்த முகவடியத்தை பார்த்தோன்னே தோன்றினது. ஏன் இதில் முகத்தில் ஒன்றுமில்லை, பொட்டு மட்டும் வச்சிருக்க ஒரு பெண்மணி, எங்கேருந்து இப்படியான ஒரு வடிவத்தை எடுத்துனீங்க, இப்படியான நிறைய கேள்வியெல்லாம் அவட்ட கேட்டதான். இது அவருடைய மகள் இந்த கை வடிவம் என்று சொல்லும் பொழுது இன்னும் பெருமையாக இருந்தது. ஏனென்று சொன்னால், ஒரு ஈழத்திலிருந்து சிறு வயதில் வந்த ஒரு பெண்மணி பிரான்ஸ் நாட்டில் வந்து அவள் தமிழ் மொழி அதுக்கு மேலே கற்றுக்கொள்ளு, பிரெஞ்சு மொழியில் தான் தன்னுடைய படிப்பை கற்றுக்கொண்டு இன்றைக்கி ஒரு கணக்காளராக ஒரு பள்ளியில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவருக்கு பிறந்த ஒரு புலம்பெயர் நாட்டில் பிறந்த குழந்தை இந்த நாத்து என்ற சொல்லுக்கான ஒரு வடிவத்தை தேடி அம்மாவுக்கு இது ஒரு ஆச்சரியமாக எடுத்து கொடுத்தது எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த வகையில் இந்த நாத்து என்றதை நான் வாசிக்கும் பொழுது அவர் சொன்னால் பிரெஞ்சு மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் இது எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லும் பொழுது ஈழத்து வரலாற்று செய்திகளை அவள் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய சுயசரிதைக்குள்ளால ஈழத்து வரலாற்று செய்திகளை கடத்தி கொண்டு போகிறாள். எனக்கு என்ன தோன்றிச்சு என்று சொன்னால், ஈழம் சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும், ஈழத்தவர்களுக்கு தெரியும், அங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த எங்களுக்கு தெரியும். ஆனால் வெளிநாட்டுக்காரருக்கு கடத்த நாங்கள் நிறைய பேர் அந்த கடத்தாமல் தவற விட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ளேயே கடத்தி கொண்டு கேட்க சுபா குருபரன் அக்கா ஒரு சிறப்பான வேலை செய்திருக்கிறார். தான் எழுதின இந்த கதையை ஒரு கதை ப்ளஸ் ஒரு வரலாற்று செய்தி இரண்டையும் கலந்த ஒரு சுயசரிதையோடு சேர்ந்த ஒரு நூல். இதை 3 மொழியில் எழுதியிருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச பிரெஞ்சு நாட்டவர்களுக்கு இந்த நூல்களை கொடுக்கணும் என்று சொல்லிட்டு நானும் வாங்கி கொஞ்சம் நூல்களை இவருக்கு அதை விற்கவும் உதவி செய்தனா, அதை ஒரு பரப்புற மாதிரியும் இந்த நூல்களை விற்றனான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் பிரெஞ்சு நண்பர்கள் அதை வாசிச்சுட்டு, ஈழத்தில் இவ்வளவு பிரச்சனை இருந்ததா, இவ்வளவு பிரச்சனையை கடந்து தான் நீங்கள் வந்தீங்களா, இப்படியான செய்திகளை வாழ்ந்து கொண்டு தான் நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிறீங்களா, இப்படியான வழிகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறீங்களா என்ற கேள்விகளை என்னிடமும் கேட்டிருக்கணும். இதே கேள்வியை சுபாக்காவோட பணிபுரிகிற அவர்களுடைய சக பணியாளர்களும் கேட்டிருக்கணும். எப்போவும் முகத்தில் ஒரு புன்சிரிப்போடு இருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள இவ்வளவு வழிகள் இருக்குதா, உங்களோட நாட்டில் இவ்வளவு போர், இவ்வளவு இழப்புகள், இன்றைக்கும் ஒரு மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்குதான்ற ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய நாட்டு பிரச்சனையை உள்வாங்க தொடங்கியிருக்கணும். உண்மையிலேயே நாங்கள் நிறைய பேர் இந்த மண்ணுகள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டே இருப்போம் எங்களுடைய மண் எங்கள்கிட்ட மீட்டு வரும் வரை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் மற்றவர்களுக்கு அதை கடத்த மறந்து போயிடுறோம், பிற நாட்டவர்களுக்கு அதை சொல்ல மறந்து போயிடுறோம், மற்ற மொழிகளில் நாங்கள் அதை பேசவும் எழுதவும் மறந்து போயிடுறோம். ஆனால் அதுக்கு ஒரு முதல் கல்லா சுபாக்கா இந்த நாத்து என்ற நூலை எடுத்து வச்சுக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே சுபாக்கா என்ற ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி புலம்பெயர் நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் அதுக்கு எனக்கு அருகில் ஒரு சகோதரியாக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமை. இந்த நாத்து நூலை தமிழர்கள் எல்லாரும் வாசிக்கணும். முக்கியமாக ஈழத்து குழந்தைகள், அதாவது புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறந்த குழந்தைகளும் ஈழத்தில் வாழ்கிற எங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளும் இந்த நூல் எடுத்து வாசிக்கணும். நீங்களாகவே அதுக்குள்ள மாறி நீங்களாகவே வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தோன்றும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பிரெஞ்சு நாட்டவர்களாக இருக்கட்டும், வேற்றிய நாட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த நூல்களை அறிமுகம் செய்யுங்க. எங்களுடைய வரலாறு மிக அழகாக ஒரு சுயசரிதையோடு கடத்தப்பட்டிருக்குது. இது முதல் கல் தான். ஆனால் தொடர்ந்து சுபாக்காவும் எழுதுவா. இவவை பார்த்து நிறைய பேர் எழுதுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த நூல் எனக்கு கிட்டியதில் மகிழ்ச்சி. சுபாக்காவுக்கு என்னுடைய வாழ்த்துகள்.